ஆக்சுவலாக ஒரு வார்னிங்கோட வருது. ஸோ யாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் வந்து எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகக்கூடாது. எதுவும் நிரந்தரம் கிடையாதுன்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஸ்ட்ராங் பண்ணணும் அவங்களோட மைண்ட் செட்டில். ஸோ அப்படி பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் இருக்குது, இல்லை குருமார்களுடைய வழிபாடு, குருமார்களுடைய மெடிடேஷன், ஏதாவது ஒரு ஃபாலோ அப்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க கொடுக்கலாம். கெட்ட விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அடிக்ஷனாக இருக்கட்டும், நெகட்டிவான விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னா அதை வந்து மாற்றிக்கணும். மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் போது பிரபஞ்சம் சொல்ல வர செய்தி என்ன? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரத்துக்கு வந்து இந்த சந்திர கிரகணம் வந்து ஆக்சுவலாக ஒரு வார்னிங்கோட வருது. பொறுமையாக இருக்கணும், எதுலேயுமே ஒரு எல்லைக்குட்பட்டு இருக்கணும். ஸோ யாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் வந்து எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகக்கூடாது. யாராக இருந்தாலுமே ஒரு எல்லையோட நிறுத்திக்கணும். அவங்க பர்சனலில் கூட ஃபேமிலி கூட இன்வால்வ் பண்ணக்கூடாது. இது ஒன்று. அண்ட் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஸோ இவங்க வந்து ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அடிக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்தில் நெகட்டிவான விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னா அதை வந்து மாற்றிக்கணும். ஸோ இந்த 4 விஷயம் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா அட் த சேம் டைம் ஒரே டைமில் வந்து இந்த 4 விஷயங்களும் அவங்கள வந்து போட்டு அழுத்த பார்க்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் மோஸ்ட்லி அவங்க தூங்கிட்டா கூட நல்லது. முழிச்சிட்டு இருந்தா கூட இது எல்லாமே ஒன் பை ஒன்னா அந்த ஆக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும் இவங்களுக்கு. இப்போ வந்து பொறுமையை இழக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ இவங்க வந்து அந்த அடிக்ஷனை மாற்றிக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும். அவர் வந்து யார்கிட்டயாவது பேசும்போது கூட, கான்வர்சேஷன் பண்ணும்போது கூட அந்த ப்ரைவசியை தாண்டி பேசுகிற மாதிரியான விஷயங்களும் போயிடும். இப்போ வந்து ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்கன்னா கூட அவங்களுக்குள்ள ஒரு ப்ரைவசி இருக்கணும். அந்த ப்ரைவசி தாண்டி போகக்கூடாது. ஸோ அப்போ இவங்களோட சீக்ரெட்ஸ்லாம் ரிவீல் ஆகுற மாதிரியான விஷயங்கள் பேசுகிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, ஒரு ஆங்கர் இருக்குது, இல்லை ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அது எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அதை மொத்தமாக ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த 4 வகையான விஷயங்களும் நடக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்போ மோர் ஓவர் அவங்க தூங்கிடுறது நல்லது. ஓகேம்மா, ஓகே. மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகத்தினால என்னென்ன பாதிப்புகள் நடக்கும்? ஸோ பாதிப்புகள் தான் நம்ம இது 4மே வந்து பார்த்துட்டோம். நிச்சயமா அந்த ஒரு ஒரு ஹங்கர், பசி உணர்வுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அது எல்லாத்துலேயுமே ஒரு வேலையாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எனக்கு தான் அது கிடைக்கணும், எனக்கு எப்போ கிடைக்கும், நான் தான் அதுக்கு டிசர்விங், இந்த மாதிரியான அந்த ஒரு பசி உணர்வு அது வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கலாம். இல்லை வந்து அது ஒரு பேராசையாக மாறுறதுக்கான விஷயமும் அந்த டைமில் நடக்கும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எது இருக்குதோ அதை வச்சு திருப்தி ஆயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் தூங்கிட்டா கூட நல்லது. ஓகே மேம். சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்கள் என்னென்ன பண்ணால் அவங்களுக்கான முழு பலன் கிடைக்கும்? ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இங்கே எனக்கானது ஒன்றும் இல்லை. இங்கே வந்து நான் வந்து ஒரு ஆன்மா வந்திருக்கேன். ஸோ இந்த உலகம் கூட எனக்கு வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ எதுவும் நிரந்தரம் கிடையாதுன்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஸ்ட்ராங் பண்ணணும் அவங்களோட மைண்ட் செட்டில். ஸோ அப்படி பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் இருக்குது, இல்லை குருமார்களுடைய வழிபாடு, குருமார்களுடைய மெடிடேஷன், ஏதாவது ஒரு ஃபாலோ அப்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க கொடுக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும் போது கண்டிப்பாக இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த எல்லா விதமான டாக்ஸிசிட்டியும் ரிலீஸ் ஆகும். பட் அதை பண்ணாமல் இருக்கிறாங்க, முழிச்சிட்டு இருக்காங்க, அதை பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு டாக்ஸிசிட்டி வந்துடும், இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ ஒன்று முழிச்சிட்டு இருந்தா ஸோ ஏதாவது ஒரு குருமார்களுடைய விஷயங்களை பற்றி படிக்கிறது, பார்க்கறது, இல்லை பூஜை ரீதியாக பண்ணுறது, இது மாதிரி பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா தூங்கிடலாம். வரக்கூடிய சந்திர கிரகணத்தில் மகரம் ராசிக்காரர்களை தூங்குறது ரொம்ப நல்லது இல்லையா? ஆமாம். இப்போ செப்டம்பர் 7ஆம் தேதி வந்து சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. இந்த கிரகணத்துக்கு நம்ம டாரோ கார்ட் ரீடிங் மூலமா 12 ராசிகளுக்கும் பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா?
சார். ஏன்னா இது வந்து எனர்ஜி பேஸ் பண்ணதா டேரோ கார்ட் ரீடிங். ஸோ இந்த கிரகணத்தப்போ ஒரு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும், அது குடுக்கக்கூடிய அது ஒரு அவுட்கம் என்ன? நெகட்டிவா இருக்குமா? இல்ல பாசிட்டிவா இருக்குமா? ஸோ அப்படி இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ப்ரிகாஷனா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு கைடன்ஸ் பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் பொதுவா ஏதாவது இந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும், இல்ல ஒரு பாதிப்பு இருக்குன்னா இந்த மாதிரியா? சந்திர கிரகணம்னாலே வந்து அந்த சந்திரனுடைய அந்த ஒரு பவர வந்து மறைக்கிற மாரி தான். அந்த ஷேடோ வந்து நம்மளுக்கு அது மறைக்கிற மாரியான ஒரு விஷயம் தான் நடக்கும். ஸோ சந்திரன்னாலே நம்மளுக்கு வந்து மென்டலி கனெக்ட் ஆகக்கூடிய ஒண்ணு. ஸோ மன ரீதியான உளவியல் சார்ந்த விஷயங்கள்ல சந்திரனோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் வந்து ஒரு கிரகணம் வருது அப்படின்றபோது, ஸோ அப்ப இத சார்ந்த விஷயங்கள்ல நம்மளுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு அஃபெக்ட் வந்து ஏற்படுறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ அப்ப அந்த டைம் வந்து நம்ம ஏதாவது ஒரு மெடிடேஷன் எடுக்கிறது, இல்ல வந்து தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன், இல்ல தேவையில்லாத வேலைகள் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஒரு மெடிடேஷன், பிரேயர் இப்படி வந்து அத டைவர்ட் பண்ணிக்கிட்டா, ஸோ அந்த மைண்ட் ரீதியா ஏற்படக்கூடிய அந்த அஃபெக்ட்ல இருந்து நம்மள காத்துக்கலாம்.